குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் நல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்தன் என தொடக்கல் வரை கருத்தன் மையை நடத்த குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/7/2024 ஸ்ரீ கோரி வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள் புதன்கிழமை. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி. ஆடி மாதம் என்றாலே அம்மா மாதம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு பரிகாரம். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:16 வரை ஏகாதசி பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 மணி வரை விசாகம் பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று அதிகாலை 5:47 வரை சுபம் பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 6:57 வரை மணிசை பின்பு இரவு 7:16 வரை பதை பின்பு பவ. அமிர்தாத யோகம் இன்று அதிகாலை 1 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 வரை ரேவதி பின்பு அஸ்வினி. சந்திராஷ்டமம் உடைய ராசி அதிகாலை 1 மணி வரை ரேவதி மீனம், பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகம் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் ராஜாங்க சேவை, மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோவிலில் புறப்பாடு, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பால் அபிஷேகம் ஆராதனை செய்வது நல்லது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட வளமை மேம்பட. விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி. இன்றைய நாள் இதற்கெல்லாம் சிறந்தது. புதிய ஆடைகள் ஆபரணங்கள் அணிய நல்ல நாள். கல்வி கற்க உகந்த நாள். விதை விதைப்பதற்கு ஏற்ற நாள். மனை சார்ந்த வேலைகளை தொடர நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 12:01 முதல் 1:45 வரை மேஷ லக்னம், 1:46 முதல் 3:48 வரையில் ரிஷப லக்னம், 3:49 முதல் காலை 5:59 வரை மிதுன லக்னம், காலை 6 மணி முதல் 8:12 வரை கடக லக்னம், 8:13 முதல் 10:14 வரையில் சிம்ம லக்னம், 10:15 முதல் மதியம் 12:14 வரையில் கன்னி லக்னம், 12:15 முதல் 2:19 வரையில் துலாம் லக்னம், 2:20 முதல் 4:31 வரையில் விருச்சக லக்னம், 4:32 முதல் 6:38 வரையில் தனுஷ் லக்னம், 6:39 முதல் இரவு 8:32 வரையில் மகர லக்னம், 8:33 முதல் 10:16 வரையில் கும்ப லக்னம், இரவு 10:17 முதல் 11:57 வரை மீன லக்னம். ஆடி மாதம் 1ஆம் நாள். இந்த மாதம் முழுவதுமே
என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட பூஜை வழிபாடுகள் செய்தால் நல்லது என்பதை இன்றைய பஞ்சாங்கத்தின் மூலமாக இந்த பதிவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயன ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும். அதாவது சூரிய பகவான் தெற்கு பக்கமாக வலம் வரக்கூடிய காலம். இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது மிக விசேஷம். ஆடி மாதத்தை கணக்கிட்டுதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு இந்த மாதத்தில் பூஜைகளும் விழாக்களும் நடைபெறுகிறது. அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது. மக்களுடைய ஜீவ நாடியாக இருப்பதால் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் சிவபெருமான் சக்தியை விட பார்வதி தேவியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் போற்றுவார்கள். ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பிதுர்களுக்கு கடன் கொடுத்து பலன் கிடைக்கும். ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அமர்ந்து பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாகவே உள்ளது. ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும். ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை தரும். ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்ட பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் உண்டாகும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபாதும் வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாதம் வளர்கரை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்கரை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜையை செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதும் ஸ்ரீ மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் முத்துமாரி அம்மனை மனமுருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. புதன்கிழமை தினம் இந்த நாள் ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் தொழிலிலும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்குண்டான தானியம் பச்சை பயிறு. நவகிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாட்டி பச்சை பயிர் வைத்து நிவேதனம் செய்து 2 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஆலயங்களில் ஏற்றக்கூடிய தீபம் அகல் விளக்கானது எப்பொழுதும் புதிதாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல மற்றவர்கள் விளக்கில் இருந்து நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் புதிதாக வாங்கி கொண்டு செல்லுங்கள். அதுவே உச்சிதம், நன்மை. ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் அஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புதன் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் அஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புதன் பிரசோதயாத் என்று சொல்லி 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான அமைப்பைப்படி ஹோரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ
சனி பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் நாள் மாத தொடக்கம். இந்த 4ஆம் மாதமானது மிக சிறப்பு வாய்ந்ததாகவே அமைகிறது. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான விசேஷங்கள் எல்லாம் கலந்த ஒரு அமைப்பாக இந்த மாதம் தொடங்குகிறது. அம்பாளுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக கிடைக்க வேண்டி நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். பலன்கள் உங்களுக்கு வெவ்வேறு விதமாக அமைந்தாலும் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நிலைகள் தான் காணப்படுகிறது. இந்த நாள் காலையில் சூரிய வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களோடு பொருளாதாரத்தில் உயர்வு, அரசாங்க உத்தியோகத்தில் மேன்மை, வருமான அதிகரிப்பு, இப்படி வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதம், எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு ஒன்றே சேர்ந்து கிடைக்க சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பது மிக மிக நல்லது. ஓம் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று நீங்கள் சூரிய பகவானை வழிபட, சிவசூரியனாக நினைத்து மனதார நினைத்து வழிபட சௌபாகியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பெரியோர்களுடைய ஆலோசனைகளால இந்த நாள் மனதில் புதிய நம்பிக்கை அதிகரிக்குங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் அறிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறிய கருத்துக்கள் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுக்கும் மனதில் ஆறுதல் உண்டாக்குங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு யாரோ ஒருவர் ஆதரவாக இருக்கிறார் என்கிற வார்த்தையே உங்களுக்கு நல்ல பலத்தையும் நல்ல ஒரு எறும்பு போல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாள். தும்பிக்கை யானை நீங்கள் வழிபட நம்பிக்கை உண்டாக்குங்க. நீங்கள் மாலை வரை விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு வராகி அன்னையை வழிபட சேமங்கள் லாபங்கள் பெருகும். தன தானிய அஷ்ட சம்பத்துகள் கிடைக்கும். ஆக மாலை நேரத்தில் 4:30 முதல் 6 மணிக்கு மேலாக நீங்கள் அம்பாள் வராகியை வழிபட சுபிக்ஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கும். நன்மைகளே நடக்கக்கூடும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரப்போகிறது. இந்த நாள் தொடக்கமே அற்புதமாக தொடங்குகிறது. எந்த விதமான கவலைகளும் இருக்காது, மன வருத்தம் ஏற்படாது. மேஷராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத தொடக்கத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக இருக்கும். ஆணி மாதத்தில் நடக்காத காரியங்கள் கூட இந்த ஆடி மாத பிறப்பில் உங்களுக்கு கிடைப்பது என்பது தெய்வ செயல். நவ கிரகங்களுடைய நல்லருளை பெறுவதோடு நால்வர் பெருமக்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் நால்வர் பெருமக்களுக்கு புத்தாடைகள் சாற்றி வழிபட இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானுடைய அருளும் பார்வதி பரமேஸ்வரனுடைய அருளையும் பூரணமாக நீங்கள் பெறக்கூடும். உங்களுக்கு
சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் புதிய மாற்றங்கள் பிறக்கலாங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதற்கு வங்கியின் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. பணம் பெறக்கூடியவர்களுக்கு காலதாமதம் என்பது இல்லாமல் சீக்கிரமாக தன வரவுகள் அதிகரிக்கும். சுய தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆக உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய சுய ஜாதகத்தின் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பலன்கள் மாறுபடலாம். ஆக கவனமாக பார்த்து செய்யுங்கள். பணம் முதலீடு செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிறர் நண்பர்கள், புது நபர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே செய்யாமல் நீங்களாக சுயமாக சிந்திப்பதும், குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. முன்னேற்றம் சார்ந்த நாளாக இருக்கிறது. உற்சாகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் 1ஆம் நாள் மிக மிக ஒரு விசேஷமாகவே கருதப்படுகிறது. அந்த அளவிற்கு அற்புதங்களும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பாராத விதமாக தன வரவுகளும் உங்களுக்கு பேராற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இதனால் சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய வழிவகை உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை மிக திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் உண்டாக்கும். இந்த நாள் வேலை விஷயமாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். ஆகவே அதிகாலை பொழுது எழுந்து கொண்டு சீக்கிரமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நவ கிரகங்களுக்கு பிடித்தமானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அனுகிரகம் உண்டாக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை உண்டு பண்ணும். குறிப்பாக செவ்வாய், குரு உரையில சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர உரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர உரையில் கல்வி தொடர்பாகவும், புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக உரைகள் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவே கிடைக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓ மகாதேவியை நமகா. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் நாள். அம்மனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் பூரணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக அமைய வேண்டி இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சுக்கிர பகவான் பலம் கொண்டு இருக்கிறாராக. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. இதனால் பணத்திற்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் காணப்படாது. சுபிக்ஷமாக இருப்பீர்கள். கையில் பணப்புழக்கம் நிறைவாகவே இருக்குங்க. குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான் அமைந்தாலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர யோகம் என்பார்கள். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படிக்கும் ராசிகளுடைய கட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த வேலைகளை எடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் உண்டாக்குங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து பங்குகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொந்தமாக இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக்குங்க. மன திருப்திகரமான நாளாக தொடங்குகிறது. ரிஷபராசிக்காரர்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானுடைய ஒரு ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் கிரகங்கள் யார் என்று பார்த்தால் அவர் சூரிய பகவான். ஆக குறிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி விரதம் இருக்கலாம். உபவாசம் இருந்து வழிபடுவது சிறப்பு. சூரிய வழிபாடு செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்லதொரு ஏற்றம் மட்டுமல்ல, இந்த ஆடி மாதம் முழுவதும் சிறப்பான யோகமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை வீட்டில் கேட்பது ஒழுக்கி விடுவதால் தைரியம், தன லாபம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், முன்னோர்களுடைய ஆசிகள், பித்திருக்களுடைய நல்லாசி கிடைக்கும். சூரிய பகவான் தந்தைக்குண்டான அதிபதி. ஆக தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கும் தந்தை வழி உறவுகளால் நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கும் சூரிய பகவானை வழிபட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் மிக சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு அதிகாலை பொழுதே எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், அம்மனுடைய அருள் வேண்டி பிரார்த்திப்பது நல்லது. முடிந்த வரையில் இந்த மாதம் முழுவதுமே தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதால் பிறருக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, இயலாதவர்களுக்கு பொருளாதார நிதி நிலைகளுக்கு கூட உங்களால் முடிந்த யதாசக்திக்கு உதவி செய்தாலே போதும். ஒரு நபருக்காவது செய்தால் உங்களுடைய புண்ணியமானது வங்கி கணக்கு போல உயர்ந்து கொண்டே இருக்குங்க. பாவ வினைகள் அகலம். ரிஷபராசி என்பர்களை வேளாண்மை தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்களாக ஏற்படும். விவசாயம் மிக செழிப்பாக வரப்போகிறது. ஆடி மாதத்தில் தான் நெல் பதிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக
ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும், அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் தான் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். உணவிற்கே அவர்தான் அதிபதி. ஆக இந்த நாளில் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் பொழுது விவசாய பெருமக்களுக்கு நல்ல சுபிக்ஷமம், நல்லதொரு யோகம் நிறைந்ததாகவும், மகசூல் அதிகமாக பெருக்கக்கூடிய அமைப்பும், கால்நடை தொடர்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாரம் நிறைந்த ஒரு மாதமாக அமையப்போகிறது. இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்புகளாகத்தான் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வருங்க. வேலை விஷயமாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. விருப்பமான உணவுகளை மனம் மகிழ்ந்து சாப்பிடக்கூடிய அமைப்பும், உணவின் மீதான ஒரு தனி ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடு கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தன லாபம் பெறக்கூடிய அமைப்பும், கற்பித்தல் தொடர்பான விஷயங்கள்ல மாற்றங்களை செய்வீங்க. ஆசிரியர் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கும் பேராசிரியர்களாக பணி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்குங்க. பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் என்றாலே பேச்சு திறமை உடையவர்களாக இருப்பார்கள். அதிலும் சாமர்த்தியமாக பேசுவார்கள். அந்த சமயோஜித புத்தி என்பது அதிகமாக இருக்கும். இந்த நாள் புத்திசாலித்தனமும் மிக சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக எதிர்பாராத வேலைகளை கூட மிக சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பும், வியாபாரம் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அடையும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஈடுபாடு கொள்வீர்கள். போட்டிகள் தேர்வுகளில் பங்கு கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும். ஆக மேற்கூறியபடி சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய நித்திய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை தரம் மெல்ல மெல்ல மேலே உயர்ந்து கொடிக்கட்டி பரப்பீர்கள். வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடு செய்வதால் மன ஆறுதல் பெறுவீர்கள். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தன வரவு அதிகரிக்க முதலீடு தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள், சுப செய்திகள் கிடைக்குங்க. வீட்டில் சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவீங்க. இந்த ஆடி மாதம் தெய்வீக மாதமாக இருந்தாலும் வீட்டில் ஒரு சிலருக்கு நடைபெறக்கூடிய வளைகாப்பு, சீமந்தம், பூ முடித்தல், காதணி விழா, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் செய்தே ஆக வேண்டும் என்கிற நிலையில் இருப்பவர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கும், அதற்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மிக சிறப்பான பலன்கள் நீங்கள் பெற முடியும். நினைத்தபடி வாழ்க்கை நலம் பெறக்கூடும். எல்லா விதமான சௌபாகியங்கள் நிறைந்த நாளாகவே அமைய போகிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், நகை, பணம், பொருள் சேர்க்கைக்கு ஏற்ற ஒரு ஓரை என்றே சொல்லலாம். அதே போல உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக உடல் நலம் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கைகூடி வரலாம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ஓம் ஸ்ரீ மகாதேவியை நமஹா. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் ஆடி மாத தொடக்கம் 1ஆம் நாள். சூரிய பகவான் கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலம் 4ஆம் மாதம். ஆக ஆடி மாதம் தொடக்கம் என்றாலே அம்மனுடைய அருளை பூரணமாக பெறக்கூடிய ஒரு மாதம். அதிலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. கிரக அமைப்புகள் சிறப்பாகவே அமைகிறது. ஆக குடும்பம், வீடு, வாக்கு, தனம், இந்த வாக்கு, வித்யா இவற்றை குறிக்கக்கூடிய இடத்தில் புதன் பகவான் இருப்பதால் அனைவருக்குமே நல்ல வாக்சித்தி உண்டாகும். மிக சிறப்பாக பேசி மகிழ்வீர்கள். பேசக்கூடிய துறைகள் இருக்கிறவங்க, மேடை பேச்சாளர்கள், அதே போல பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், மக்களிடையே பேசக்கூடிய ஒரு பொது துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாளாகத்தான் தொடங்குகிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க வேண்டிய இறைவனை நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஆக உங்களுடைய ராசிப்படி தத்துவம் சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. வேதாந்தம் பேசுவது, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வது, சித்தாந்தம், வேதாந்தம் போன்ற விஷயங்களை படிப்பதிலும் ஆர்வம் கூடுதலாக இருக்குங்க. இந்த நாள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. மாணவ மாணவிகளுக்கு வெளியூர்கள் செல்லக்கூடிய நிலையும், உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைகள் கிடைக்கலாம்.
ஆதரவு ஏற்படுங்க. வங்கி கடன் உதவி மூலமாக வெளியூர் செல்லக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. வியாபாரம் மிக திருப்திகரமாக நடக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வர்த்தகம் தொடர்பான துறைகளில் ஏற்றம் கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுபவங்கள்லாம் ஏற்பட போகுது. புது நபர்களுடைய ஆதரவும் புது நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பயண வாய்ப்புகளும் ஏற்படலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபம் பெறப்போகிறீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் காரணமாக முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டாக்குங்க. இதுவரையில முயற்சி செய்தும் நடக்காத வேலைகள் எல்லாம் இந்த ஆடி மாத தொடக்கத்தில் நடக்கலாம். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் கோல்சாரத்தினுடைய அமைப்புப்படி இருக்கிறதுனால தன வரவிற்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. பேச்சு மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்கும். பேச்சுக்களினால் ஆதாயம் உண்டாக்குங்க. உங்களுடைய வார்த்தைகள் வசீகரிக்க கூடியதாகவும் கனிவாக அன்பாக இருக்குங்க. பொது இடங்கள்ல மேடைகள்ல பேசக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கலாம். எடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். தன லாபம் உண்டாக்கும். ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய புது முயற்சிகள் யாவும் கை கொடுக்குங்க. வேலை விஷயமாக தேடி அலைபவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடும். இதுநாள் வரையில் விடுபட்ட வேலைகளை செய்து முடிக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு அந்யுன்யமும் கருத்து ஒற்றுமையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. தெய்வ அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள். வீட்டில் கூழ்வார்த்தல் இது போன்ற விசேஷங்கள் நடக்கலாம். கணவன் மனைவி இருவருமே இணைந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள். பிள்ளைகளோடு சென்று நீங்கள் வழிபடும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. ஏனென்றால் கடக ராசிக்கு சூரிய பகவானுடைய பிரவேசம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஆன்மீக வழிபாடு அவசியங்க. தெய்வீக எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். வியாபாரத்தில் நல்ல ஒரு உச்சத்தை அடைய போகிறீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் நல்ல பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக்குங்க. இதுவரையில நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க. பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால முதலீடு சார்ந்த வேலைகள்லாம் கை கொடுக்கும். வீடு மனை நிலம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்களுக்கு சுமூகமாக அந்த பாதையானது நடக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல விலைக்கு நீங்கள் இடத்தை வாங்குவீர்கள். இடத்தை விற்பனை செய்ய நினைப்பவர்கள் கூட நல்லதொரு உயர்ந்த தொகை, மிகப்பெரிய தொகையோடு அந்த இடம் விற்பனையாகி உங்களுக்கு தனஸ்தானத்தை தன லாபத்தை உயர்த்த போகிறது. இந்த நாள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளாக ஏற்படும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன நிம்மதியும் சந்தோஷமும் கைகூடி வரப்போகிறது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகும். அதற்கு ஏற்றபடி பொருளாதார நிதி நிலைமைகள்ல உயர்வு பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஆக உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி, வீடு கட்ட, தொழில் சம்பந்தமாக நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லதே நடக்கும். குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகளை துவங்கி பாருங்கள். நன்மைகள் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓ மகால் தேவியை நமஹா. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் ஆடி மாதம் 1ஆம் நாள். அம்மனுடைய முழுமையான பூரணமான ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதம்.
உங்களுடைய ராசியில் தான் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். 4ஆம் மாதம் ராசியில் எப்படி நீங்கள் 4வது ராசியாக வருகிறீர்களோ அதே போல இந்த ஆடி மாதம் என்பது 4வது மாதமாக அமைகிறது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பிரவேசிப்பது இன்னும் பல நிலைகளில் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ராசியினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஆக சூரிய பகவானை நினைத்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் சுபிக்ஷம் உண்டாக்கும். சூரிய பகவான் ராஜ கிரகமாக இருக்கிறார். ஆக நவ கிரகங்களிலேயே மிக உன்னதமான மிகப்பெரிய ஒரு தனித்துவம் வாய்ந்த கிரகம் என்றால் அவர் சூரிய பகவான் மட்டுமே. ஆக அவர் உங்களுடைய ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் திருப்திகரமாக நிறைவேற வேண்டி இறைவனை நாங்கள் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வியாபார வேலைகளில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த தருணத்தில் ஆலோசனைகளை பெற்று செய்யுங்கள். தன்னிச்சையாக முடிவினை எடுக்காதீர்கள் கடகராசி அன்பர்களே. ஆக அம்மனுடைய அருள் பெற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்வதால் அம்மனிடம் சரணாகதி அடையுங்கள். துர்க்கை அம்மனும் சரி, முத்துமாரி அம்மன், எல்லா விதமான சகல தேவதைகளிடமும் நீங்கள் சரணாகதி அடைந்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். அம்மன் வழிபாடுக்கு உகந்த நாளாகவும் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ஆக ஆலய வழிபாடு செய்வது, காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து கொள்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை ஒலிக்க விடுவது, பாராயணம் செய்வது தமிழிலும் இருக்கிறது, சமஸ்கிருத மொழிகளிலும் இருக்கிறது. உங்களுக்கு எது தெரியுமோ அந்த மொழியிலேயே நீங்கள் படிக்கலாம். பாராயணம் செய்வதால் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். இதனால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குங்க. முன்னோர்களுடைய அருளாசி கிடைக்கும். பித்ருகாரகனான தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் பிரவேசிப்பதால் சூரிய பகவானுடைய ஒளியை பெற்றுதான் சந்திரனை பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வினை உடைய சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வதும் அம்மன் ஆலய வழிபாடு செய்யறது உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான யோகத்தை பெற்றுத்தரப்போகிறது. ஆகவே சந்திர பகவானை நினைத்து வழிபட உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் யாவும் பறந்தோடும். தைரியமாக உங்களுடைய செயல்களில் ஈடுபடுங்க. தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை உணர்வோடு செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களே, மனதில் இனம் புரியாத புதுமையான தேடல்கள் அதிகரிக்குங்க. இதுவரையில நீங்கள் பல அனுபவம் பெற்றவர்களாகவும் பல விஷயங்களை கற்றறிந்தவர்களாகவும் இருந்தாலும் தேடல் என்பது உங்களுடைய ஆதாரம் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தக்கூடியதாகவே அமையும். ஆக தேடல் உள்ளவரை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ருசி இருக்கும் என்பார்கள். அந்த தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. புதுவிதமான அன்றாடம் புது முயற்சிகள் நீங்கள் செய்வதால் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். பொருளாதார நிலைகள் உயரும். எதிர்காலத்திற்குண்டான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கும் சரி, குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்த வேண்டும், வாழ்க்கையினுடைய தரம் உயர வேண்டும், மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வாழ வேண்டும் என்கிற லட்சியங்கள், அதை நோக்கிய சில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதிர்பாராத வகையில சில வருமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எண்ணியும் பார்க்காத வகையில மிகப்பெரிய தொகை கூட கைக்கு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு தந்தை வழியில் வரக்கூடிய பணம் கிடைக்குங்க. ஆக கடகராசி அன்பர்களே, ஆகவே சூரிய பகவானை நீங்கள் வழிபட்டால் இன்னும் அதீதமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு உருவாக்கும். எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கடகராசி என்றாலே அவர்கள் தைரியமானவர்களாகத்தான் இருப்பார்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் எதிர்காலம் தொலைநோக்கு பார்வை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. அரசு வழியில் ஆதாயம் பெறக்கூடும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல மட்டும் ஈடுபடும் பொழுது சற்று பொறுமையும் நிதானத்தோட இருக்கணுங்க. நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. மன விரக்தி ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனக்குழப்பம் வேண்டாம். எதை ஒன்றையுமே தைரியமாக சந்திக்க பழகுங்கள். எதை ஒன்றையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தினால் நிச்சயமாக அனைத்துமே உங்கள் வசமாகும். வானம் வசப்படும் என்பது போல இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் உங்களுக்கு வசப்படக்கூடிய நிலைகள் இருக்கு. பழைய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். அதாவது கலை சார்ந்த பொருட்கள், மிக விலை உயர்ந்த பழைய ஆபரணங்கள், அதே போல தொல்லியல் துறை தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு, அரசு சம்பந்தமான நிலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பழைய பொருட்கள், விலை உயர்ந்த மதிப்பு மிக்க பொருட்கள் மீதான ஆர்வம், கலை நயத்தோடு இருப்பீர்கள். பழைய நாணயங்களை வாங்குவதில், சேகரிப்பதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதே போல பழங்கால பொருட்கள் மீதான ஈடுபாடின் காரணமாக ஒரு சில பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். வீட்டில் மன மகிழ்ச்சியுடனும் எல்லா விதமான சௌபாகியத்தோடு இந்த நாள் அமைகிறது. ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுறதுனால வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஹோரைகள் சுப பலனை ஏற்படுத்தி
ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பாக உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே ஏற்றது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ மகாதேவியை நமஹா. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் முதல் நாள் உங்களுடைய ராசிப்படி சிறப்பான அம்சங்களை இன்றைய நாள் காணப்படுங்க. அதிலும் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுடைய முழுமையான ஒரு ஆதிக்கம் நிறைந்த நாள். அதிலும் மாத பிறப்பு சூரிய பகவான் கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ராசிப்படி அம்மனுக்கு உகந்த ஒரு வாகனம் என்றால் அது சிம்ம வாகனம் மட்டுமே. ஆக துர்க்கை அம்மன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, பல கஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய நவ சக்திகளை வணங்கி வந்தால் சிறப்பான பலன்கள் பெற முடியும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகுகால பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். பலருக்கும் நிவேதனமாக பேரிச்சை பழமும் நிவேதனமாக வைத்து தானம் செய்ய சுபிக்ஷமான பலன்களை பெறுவீர்கள். அதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக உண்டு. இந்த மாத தொடக்கத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வர சகல நன்மைகளும் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்க பெறுவீர்கள். தன தானிய சம்பத்துகள் அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இன்றைய நாள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைகிறது. ஆக இதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் குருவை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். தினம்தோறும் வரக்கூடிய குரு ஓரையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது அந்த நேரத்தில் நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் குருவை மனதார நினைத்து குரு வாழ்க, கோலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று நீங்கள் மனதார நினைத்து நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஆத்மார்த்தமாக குருவை நினைத்து வணங்கி வந்தாலே போதும். குருவினுடைய அருள் கிடைக்குங்க. எவ்வளவு தெய்வங்களுடைய அருள் இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் வேண்டும். ஆக குரு நினைத்து நீங்கள் மனதார வழிபட்டாலே போதும். இந்த நாள் பொதுக்கூட்டம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஒத்துழைப்பான சூழ்நிலைகளாக ஏற்படுங்க. மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆக சிம்மராசிக்காரர்களை சிம்ம சொப்பனமாக திகழ்வீர்கள். எல்லாவித செயல்களிலும் முன்னின்று வழி நடத்துவீர்கள். எவ்வளவு பெரிய பொறுப்புகளை ஒப்படைத்தாலும் அவற்றை மிக சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு நிர்வாக ஆற்றல், திறமை இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படுங்க. மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகும். எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்குங்க. வேதாந்தம், சித்தாந்தம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய ராசிப்படி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு காட்டுவீர்கள். இன்றைய நாள் சிவசூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. ஆக சிம்மராசி அன்பர்களே, அதிகாலை பொழுது உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த காத்திருக்கிறது. அவற்றை நீங்கள் பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்பாலின மக்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல உயர்வு உண்டாக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். ஆசிரியர்களுடைய அனுசரணையான போக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புரிதல் என்பது மிக எளிமையாக இருக்கும். என்னதான் படித்தாலும் சரி உடனுக்குடன் புரிந்து கொள்வீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குங்க. வருமானத்திற்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. ஆக சிம்மராசி அன்பர்களே, வரவுக்குண்டான நாளாகவும் இருக்கிறது. தனவரவு என்பது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில கிடைக்குங்க. கடந்த மாதங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உயர்வு என்பது வந்து கொண்டே இருக்கும். சூரிய பகவானை வழிபட ஆயுள் விருத்தி ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முன்னோர்களுடைய ஆசிகளை பூரணமாக பெறுவீர்கள். உங்கள் தந்தையினுடைய உடல் நலம் நன்றாக இருப்பதற்கு சூரிய பகவானை வழிபட்டாலே போதும். தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் பிரார்த்தனை செய்யுங்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை பணிபுரிபவர்களுக்கு உயர்வு ஏற்படும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்குங்க. தன வரவு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலைகள், பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாம். மிகப்பெரிய கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடிய நிலையிலும் அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள்லாம் மிக துரிதமாக நடக்கும். அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். ஆக அதற்கு ஏற்றபடி மற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். குடும்பம் விருத்தி பெறும். ராசிக்கான சுப ஹோரைகள்
சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள்ல செவ்வாய் ஓரை குறிப்பாக சொத்து தொடர்பான விஷயங்களை பற்றியும் உயிர் சம்பந்தமான செயல்பாடுகளை பற்றியும் பேசுவது நல்லது. சூரிய ஓரையில் அரசாங்கம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களை புரிதல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் நாள் எல்லா விதமான சுப பலன்களையும் நீங்கள் பெறக்கூடிய வகையில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நல்லதொரு புத்தி கூர்மை, ஞானம் அதிகரிக்குங்க. பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக இருக்கும். சமயோஜித புத்தியோடு இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகுங்க. தொட்ட காரியங்கள் துலங்க போகிறது. தெய்வ அனுகிரகத்தை பூரணமாக பெறுகிறீர்கள். ஆக கன்னி ராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்கள்ல உடல் நலம் சரியில்லை என்றால் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறும் பொழுது உங்களுக்கு புதிய ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க. வளர்ப்பு பிராணிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மற்ற உயிரினங்கள் மீது அன்பு பாராட்டுவீர்கள். இவை தெய்வத்திற்கு ஒப்பீடான ஒரு எண்ணம். ஜீவகாருண்யம் என்பது வள்ளல் பெருமான் அனைவருக்கும் அவ்வப்போது உணர்த்தி கொண்டிருந்த விஷயம். ஆக பிற உயிர்களை நேசிக்க வேண்டும். தன் உயிர் போல் பிறரையும் நேசி என்பார்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள். அப்படி மற்ற உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் அன்பாக பராமரித்து வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்குங்க. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் உண்டாக்கலாம். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும். அல்லது இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வீர்கள். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். சம்பள உயர்வின் காரணமாக வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி காலதாமதங்கள் ஏற்படலாங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் முன்கூட்டியே சிந்தித்து அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்வது அவசியங்க. தாய்மாமன் வழியில அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வீண் எண்ணங்கள், வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் மட்டுமே பணத்தை செலவிடலாமே தவிர தேவையில்லாமல் ஆடம்பரமான விஷயங்களுக்கோ மற்றவர்களுக்கோ தற்பெருமை காரணமாக வீண் செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களிடம் கூட விலகி இருந்து நீங்கள் வேலைகளை கவனிக்கலாம். அதிக நெருக்கம் என்பது சில நேரங்கள்ல வீண் பிரச்சனைகளை இழுத்துவிடும். ஆக கன்னிராசி அன்பர்களை இந்த நாள் சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்குங்க. அந்த பணத்தை வைத்து சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுக்கு ஏற்ற நாள். ஆடி மாதம் 1ஆம் நாள் சூரிய பகவான் கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக அம்பாளுடைய வழிபாடு, அன்னை ஸ்ரீ வராகியை வழிபட மாலை நேரத்தில் இரவு 7 மணிக்கு மேல் விரல் மஞ்சளை மாலையாக அம்பாளுக்கு தொடுக்கலாம். அதேபோல் சிகப்பு நிறம் கொண்ட மலர்கள், பழங்கள், காய்கறிகளை நீங்கள் அம்பாளுக்கு நிவேதனம் செய்யலாம். பூமி மாதா விவசாயத்திற்கு அதிபதியானவள். ஆக வேளாண்மை நன்றாக வளர வேண்டும் என எண்ணி விவசாயம் சிறக்க அம்பாளுக்கு பூமிக்கடியில் வளரக்கூடிய கிழங்கு வகைகளை நிவேதனம் செய்யலாங்க. பானகம் வைத்து வழிபடுவது இந்த நாள் மிக மிக நல்லது. தொழில் வியாபார வளர்ச்சி தொடர்பாக பார்க்கும் பொழுது வரவேண்டிய பணம் சில நேரங்கள்ல காலதாமதமாக இருக்கலாம். நிச்சயமாக வரும் வரையில் காத்திருப்பது நல்லது. எதற்காகவும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். சில நேரங்கள்ல திடீரென முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். ஆக ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய தன்மைகள் சற்று ஆர்வம் குறையலாம். இந்த நாள் மேன்மை பெறுவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்களை கேட்பதாலே மட்டுமே தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிகமான பாராட்டுகள்லாம் கிடைக்க போகிறது. வேலைகள்ல நல்ல ஒரு உயர்வு ஏற்படுங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசு சார்ந்த காரியங்களை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களே தெளிவு பிறக்குங்க. மனநிலையில் இருந்த சஞ்சலங்கள் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே வங்கி கணக்கில் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626366. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் முதல் நாள் தொடக்கம் அம்பாளுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஆக உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். அதே போல உலகத்திற்கே ஒளி பிரகாசமாக உணவை தரக்கூடிய பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் ஆக சிவசூரியனாக நினைத்து வழிபாடு செய்யலாம். விவசாய மகளாக விளங்கக்கூடியவள், பூமிக்குண்டான தாயானவள் அன்னை ஸ்ரீ வராகியை வழிபட சுப யோகம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள்ல நிறைவேறுங்க. ஆசைகள், நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய அனுபவம் பெற்ற மற்ற நண்பர்கள், தொழில் அதிபர்களுடைய நல்ல கருத்துக்கள், ஆலோசனைகள் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி தரக்கூடிய விதமாகவும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில கருத்துக்கள் அமையும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு விருப்பத்தையும் ஈடுபாட்டையும் உண்டாக்கி தருங்க. தெய்வ அனுகிரகமும் நவ கிரகங்களுடைய நல்லாசியும் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள்லாம் துலங்க போகிறது. நல்ல அழகு சாதனம் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பியூட்டி பார்லர் வைத்து நடத்தக்கூடியவர்கள், கலை சம்பந்தமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், அழகு சாதனங்கள் மட்டுமல்லாது அழகு தொடர்பாக என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறதோ விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதே போல கைவினை கலைஞர்கள், கலை தொடர்பான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்குமே இவை மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாளாகவே அமைய போகிறது. சுபிக்ஷமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மனநிலையில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வீட்டில் பெரியவர்களுடைய ஆசிகளை பெறுவீர்கள். இது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கம் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்கள் மீதான நன்மதிப்பு உயரப்போகிறது. கருத்துக்களை அனைவருமே மதித்து நடக்கக்கூடிய நிலைகள் உண்டு. நல்ல ஆலோசகர்களாகவும் சமூக பொறுப்பு உடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆக துலாம் ராசி அன்பர்கள் நேர்மையாகவும் நீதியாகவும் நன்மையாகவும் நடக்கக்கூடியவர்களாக எதை ஒன்றையுமே மிக சரியான நேரத்தில் செய்து முடித்தே தீர வேண்டும் என்கிற மன அமைப்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. உணர்வு ரீதியாக சில விஷயங்களை சிந்தித்துதான் முடிவெடுக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள், கோபப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை நன்றாக உணர்ந்து பிறகு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைகளில் முடிவெடுக்க வேண்டும். வேலை வாய்ப்புகளுக்காக ஏங்கி இருப்பவர்கள் புதிதாக தேடல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுறதும், சுயமாக தொழில் தொடங்க வேணுங்கிற எண்ணங்களோட இருப்பீங்க. பெரும்பாலும் துலாம் ராசி என்பர்கள் நீதி அரசர்களாகவும் நீதிமான்களாகவும் நீதிபதிகளாகவும் அல்லது வழக்கறிஞர்களாக செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எதிலும் நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். எப்படி நீதிமன்றங்களில் தராசு நியாயமாக நிற்கிறதோ அதே போல உங்களுடைய ராசியின் சின்னமான தராசும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரப்போகிறீர்கள். எடுத்த காரியங்கள் சிறப்பாகவே நடக்கப் போகிறது. வேலை வியாபாரம் அற்புதமாக இருக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள். ஆக செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதுங்க. சுக்கிர ஓரையில பொன் பொருள் ஆபரண சேர்க்கை செய்தால் நன்மைகள் உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களை லாபகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் ஆடி மாதம் முதல் நாள். அம்மனுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம். அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கப்பெற்று தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்க வேண்டும் என மனதார அம்மனை நினைத்து வழிபடுகிறோம். உங்களுடைய ராசிப்படி உறவினர்களுடைய
செயல்பாடுகளை பற்றி அவ்வப்போது மனதில் சில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அவர்களிடம் பேசக்கூடிய நேரத்தை மிகவும் கவனமாக கையாள்வது நல்லது. உறவினர்களிடத்துல பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளால் யாரையும் கனமாக்காதீர்கள். ஆக எச்சரிக்கையோடு பேசுவது வழி நடத்துவது நல்லது. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடி வரலாம். விடுமுறை நாட்கள், அதிலும் உங்களுடைய சொந்த ஊரில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், ஆலய வழிபாடு, மற்ற பூஜைகளுக்கும் நீங்கள் வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பயணங்கள் யாவும் கைகூடி வருவதால மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. மற்றவர்களுக்கு தோன்றாத சில விஷயங்கள், சில சிந்தனைகள் கூட உங்கள் மனதில் உதயமாகும். ஒரு லட்சிய நோக்கத்தோடு பயணிக்கப் போகிறீர்கள். புரட்சிகரமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. ஆக இந்த தினத்தில் சாத்வீகமாக எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடல் நலம் பெறுவீர்கள். அதிகமான எண்ணெய் கொழுப்புகள் உணவுகளை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை விளைவிக்குங்க. வேலை விஷயமாக, விற்பனை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க. அதிலும் சூரிய பகவான் கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். எப்படி நாம் தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை முதல் மாதமாக கொண்டாடுகிறோமோ அதுபோல அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தையும் நாம் சித்திரை விழா போல கொண்டாட வேண்டும். தமிழ் மாதம் 12க்கும் அவ்வளவு மகத்துவங்கள் அதிகம். ஆக கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆடி மாதமாக போற்றப்படுகிறது. ஆக இந்த நாள் சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சூரிய பகவானை வழிபட நால்வர் பெருமக்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசக பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களுக்கு புது வஸ்திரங்கள் சாற்றி வழிபட்டால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்குங்க. குரு வழிபாடு என்பது மிகவுமே நல்லது. ஆக சாத்விகமாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலைகளும், வீட்டிற்கு தேவையான புது பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. வீடு கட்டக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் வீட்டினுடைய தேவைகளுக்காகவோ கட்டுமான பணிகளுக்காகவோ வீட்டு கடன் பெற்று இருந்தால் அந்த சுமையானது, அந்த பாரமானது சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கடன் சார்ந்த நெருக்கடிகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வெளியிடங்கள்ல மதிப்பு மரியாதை உயருங்க. செல்வாக்கும் சொல் வாக்கும் உயரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. இசை சம்பந்தமாக இசை பயணங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. இசை கச்சேரிகளில் கலந்து கொள்வீர்கள். தனித்துவமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதிலும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் அதீதமான பலன்கள் உண்டு எனலாம். ஆக புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கலை தொடர்பான துறைகள்ல மின்னக்கூடிய அமைப்பும் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையுங்க. ஆக இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் யாவும் ஈடேறக்கூடிய நாளும் மன சந்தோஷம் நிறைவாக இருக்குங்க. உங்களுடைய ராசிப்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தொடர்பு வாய்ப்புகள் உருவாக்குங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக திருப்திகரமாக அமைய போகிறது. உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட உண்டாக்கலாங்க. லட்சிய நோக்கோடு லட்சிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். தன வரவு, தன லாபம் உங்களை குஷிப்படுத்த போகிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டு பண்ணும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். தெய்வ வழிபாடு செய்தால் அனைத்துமே நன்மையாக நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு பூரணமாக கிடைக்கப்பெறும். குறிப்பாக ஆடி மாதம் 1ஆம் நாள் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் பிறக்கிறது. கடக ராசிக்கு பயணிக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். வேலையாட்கள் பற்றிய புரிதல் ஏற்படுங்க. ஒருவருக்கு அடிப்படையாக வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும், தொழில் சிறக்க வேண்டும், வருமானம் நன்றாக வர வேண்டும். இருந்தால்தான் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆக அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் வேலையாட்கள். ஆக புரிதல் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இருந்தாலும் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். உறவுகளிடையே இருந்த பாக பிரிவினை பிரச்சனைகள்லாம் நீங்கி
ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சுய முயற்சி, சொத்துக்களை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்த அனைத்து உழைப்புகளுக்கும் நல்லதொரு பலன் கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் இறை வழிபாடு அதிகமாக செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். ஆடி மாத பிறப்பு என்பது மிகவும் முக்கிய வாய்ந்தது. ஆக உங்களுடைய ராசிப்படி சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த ஒரு நாள்ல இயலாதவர்களுக்கு, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நீங்கள் உபகரணங்கள் கொடுக்கிறது, உதவிகள் செய்கிறது, அதே போல அன்னதானம் செய்வது, ஆடை தானம், உங்களால் முடிந்த யதாசக்திக்கு கண் பார்வையற்றோருக்கு நீங்கள் உதவி செய்தாலே சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் நன்றாக பெறுவீர்கள். கற்பனை சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க, ஓவியர்கள், வரைபடம் வரையக்கூடியவர்கள், கைவினை கலைஞர்கள், இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய துறையில் இருப்பவர்கள் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம். தருணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதே போல கணிதம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, மாணவ மாணவிகள், எம்காம் பிகாம் படிக்கக்கூடியவர்கள், கணிதம் தொடர்பான துறைகள் ஆராய்ச்சி PhD செய்யக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. புத்தி கூர்மை நன்றாகவே அமையும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுகிறீர்கள். உங்களுடைய 4ஆம் பாவம், அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தாயாருக்குண்டான இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக எடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். சுப யோக நல்ல விஷயங்கள் நடக்கும், சுப காரியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இது மட்டும் இல்லாமல் வீடு மனை சம்பந்தமாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற கனவு நனவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பொறுமையாக இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்குங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன என்பதை வெளிக்கொணர்வதற்குண்டான காலகட்டம். ஆக சில நெருக்கடிகள் வரும்பொழுது சமாளிப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். வருத்தப்படாதீர்கள், வேதனை அடைய வேண்டாம். ஆக தனுசு ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். எடுத்த வேலைகளை குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி கிடைக்க ஒற்றுமை இருக்குங்க. எல்லா விதமான விஷயங்களையும் வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள். விடுமுறை நாட்கள். ஆகவே இந்த நாளில் குல தெய்வ வழிபாடு செய்ய அற்புதமான பலன் உண்டு. மாலை நேரத்தில் குழந்தைகளோடு சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட செயலுக்கு நல்லது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கலாங்க. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள், சில முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் செய்வது, தொழில் ரீதியாக சுப காரியம் நடத்துவது, இது சம்பந்தமான வேலைகளை நீங்கள் செய்தால் நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை புரிதல் உண்டாகுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத பிறப்பு முதல் நாள். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய அருள் நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். ஆக அம்மன் வழிபாடு மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை, மேன்மையை உங்களுக்கு வழங்குங்க. இந்த நாள் உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதரவாக இருப்பாங்க. அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உறவுகளோடும் குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துங்க. ஆதரவு நிறைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. உலோகம் தொடர்பான தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. யாருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செல்ல மாட்டீர்கள். பொறுமையான குணமும் தெய்வ பக்தியும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வியாபார வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதற்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாக்குங்க. மத்திய மாநில அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல பணி உயர்வும் கிடைக்கலாம். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி உங்களுடைய கடமைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீர்கள். வருமான உயர்வின் காரணமாக குடும்பமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும், ஆனந்தத்துடன் இருக்கும். சொந்த வீடு, இடம், மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு இந்த ஆடி மாதம் பிறப்பதால் நவகிரக வழிபாடும் செய்து கொள்ளுங்கள். அதே போல அம்பாளுடைய வழிபாடு மிக மிக நல்லது. பொருள் வரவு என்பது இன்றைய நாள் அதிகமாகத்தான் இருக்குங்க. எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரையில் நீங்கள் நினைத்த வேலைகள் செய்ய முடியவில்லை என்றாலும் உத்தியோகம் தொடர்பாக நல்ல நிலைக்கு உயரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. புதிய வாய்ப்புகள்லாம் வரும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சமூக சிந்தனை உள்ளவர்களாகவும் காணப்படுவீர்கள். பொதுமக்களிடையே மிக அழகாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடியவர்களாகவும் பேச்சாளர்களாக காணப்படுவீர்கள். ஆக மகர ராசி அன்பர்களே, ஒரு சிலர் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு மிக அழகாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையும் நல்ல ஆலோசகராக இருப்பார்கள். உயர்ந்த பணிகளில் நிர்வாக திறமையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். வீடு வாங்குவது தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க. புத்தம் புதிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கலை நுணுக்கத்தோடு இருக்கக்கூடிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கலாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க. உணவு சம்பந்தமாக வயிறு உபாதைகளில் சிக்கி இருப்பவர்கள், சில இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான சில கஷ்டங்கள் நீங்கும், இன்னல்கள் குறைய போகுது. உணவு சார்பான விஷயங்கள்ல எப்பொழுதும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பொதுமக்களுடைய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அரசு சார்பாக மக்கள் பணிகள்ல செயல்படக்கூடியவர்களுக்கு ஆதரவு பெருகுங்க. அரசியல் மற்றும் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு நிலையும், பெரியவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு நல்லதொரு சிபாரிசு கிடைக்கலாம். ஆக மகர ராசி அன்பர்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் செய்வீர்கள். பணி உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கும். வீடு மாற்றங்கள் இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்குங்க. குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள். ஆதரவு பெருக்கும். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாலும் ப்ரமோஷன்ஸ் போன்ற விஷயங்கள் நடப்பதாலும் குடும்பமே மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக எல்லா விதமான செயல்களையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக அமையுங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. சுக்கிரவாரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. பணம் மற்றும் கல்வி தொடர்பாக புதன் ஓரை மிக சிறப்புங்க. மாணவ மாணவிகள் இந்த தருணத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி மென்மேலும் உங்களுடைய கல்வி தொடர்பாகவும் பள்ளி தொடர்பாகவும் இருக்கக்கூடிய பாடங்களை நன்றாக படித்து முடிக்கலாம். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்குங்க. ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அதோடு ஆடி மாத பிறப்பு, ஆடி மாதம் முதல் நாள், அம்மனுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம். கருணை மழை பொழிவாளாம் அன்னை காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு இந்த நாள்ல பல சிறப்பான நிலைகளிலும் நல்ல உயர்வும் வாழ்க்கையில் தரமும் பெருக வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தித்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி அமைய போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசியின்படி பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சுக பலன்களை அளிக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகமாக இருக்குங்க. கும்பராசி அன்பர்களை இணையம் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்க, கணினி தொடர்பான பயிற்சிகள் படிக்கக்கூடியவர்கள், அதே போல கணினி தொழில்நுட்பம் சார்ந்த அலுவலகம் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல உன்னதமான மேன்மையான போக்கு காணப்படுங்க. சகோதரர்களுடைய வழியில அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடும். வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்குங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உங்களோடு கூட்டாளிகளாக இருந்தவர்கள் அல்லது வியாபாரத்தில் சக நட்பு ரீதியாக பழகியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று அவரவர்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் இதில் மாற்றங்கள் உண்டாகலாம். ஆக உங்களோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் விலகி போகக்கூடிய ஒரு நிலையின் காரணமாக அதை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்துல நெருங்கி பழகிய
மற்ற ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது மேல் அதிகாரிகள் யாராவது ஒருவர் உங்கள் மனதில் இடம் பிடித்திருப்பார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிந்தனைகள் தான் காணப்படுங்க. விலகி சென்றவர்கள் விட்டு சென்ற சில எண்ண அலைகள், கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது மனதில் வந்து போகும். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு படி மேலே முன்னேறலாம் என்று நினைத்தால் உங்களை கீழே இறக்கி விடுவதற்கு உங்கள் பின்னால் இருந்து கொண்டு யாரோ ஒருவர் செயலாற்றி கொண்டிருப்பார்கள். இதுவரையில் அவர்கள் உங்கள் கண்ணுக்கு அகப்படாமல் ஏதோ ஒரு விதத்தில் தப்பித்துக் கொண்டே இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுங்க. பெருமை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வெளி வட்டாரங்கள்ல உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. காதலர்களுக்கு ஏற்ற நாளாகவும் மனதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சிந்தனையோட சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். தெய்வ வழிபாடு அவசியங்க. நவகிரக வழிபாடு செய்யறது மிக சிறப்பு. உங்களுடைய ராசிப்படி கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது எதிர்காலத்திற்குண்டான சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்களுடைய துணைவருக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். குடும்பத்தில் நலம் பயக்குங்க. உறவுகள் மட்டுமல்லாது உங்களுடைய நண்பர்களும் உதவிக்கு வரக்கூடிய நிலையும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சக தோழிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. மன ஆறுதல் படுத்தக்கூடிய விதமாக மற்றவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். ஆக கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் இருக்கும். விரிவாக சிந்தித்து சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். தெய்வ பலத்தோடு சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு கீர்த்தி பெருக்குங்க. புகழ் அடையக்கூடிய நிலையும், வருமானம் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்க அவற்றை மிக சரியாக செய்து பலன் அடைய போறீங்க. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை சிறந்தது. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களை அனுகூலம் உண்டாக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு திரிசூலியான அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். சூலத்தால் உங்களை தாங்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். ஓம் ஸ்ரீ மகா தேவியை நமக, ஓம் ஸ்ரீ மகா காளியை நமக, ஓம் ஸ்ரீ மகா துர்காயை நமக என்று வழிபட அம்மனுடைய அருளை பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் ஆடி மாதம் தொடக்கம் முதல் நாள். எப்படி சித்திரை மாதம் தொடக்கமாக இருக்கிறதோ அதே போல 4வது மாதமாக வரக்கூடியது இந்த ஆடி மாதம். மிக சிறப்பான ஒரு மாதம். அம்மனுடைய அருள் மழையை பொழியக்கூடிய ஒரு மாதம். சில நேரங்கள்ல உங்களுக்கு வார்த்தைகள் சற்று கடினமாக வந்துவிடும். சூழ்நிலைகளை உணராமல் கூட பேசி விடுவீர்கள். எச்சரிக்கையாக இருக்கணுங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தாய்க்குண்டான ஸ்தானமும் கூட. இதனால் குடும்ப உறுப்பினர்களிடத்துல பொறுமையை கடைபிடிக்கணும். அதிகப்படியாக பேசாமல் சூழ்நிலைகளை உணர்ந்து கனிவாகவும் நன்மதிப்பு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய கருத்துக்கள் அமைய வேண்டும். சூழ்நிலைகளை உணராமல் எதை பற்றியும் எந்த கருத்துக்களையும் கூற வேண்டாம். ஆக மீனராசி அன்பர்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெற முடியுங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்கள் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க
கண் குறைபாடுகள் நீங்க சூரிய பகவான் வழிபாடு சிறப்பு. உங்களுக்கு அதிக நேரம் காலை நேரத்தில் தூங்குவதை தவிர்ப்பதும் இரவு நேரத்தில் கண் விழிப்பதையும் தவிர்க்க வேண்டும். காலை நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலைகளில் கவனிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் உண்டாக்குங்க. ஆக எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சூரிய வழிபாடு மிக மிக முக்கியம். கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலான விஷயங்களை பற்றி பேசுவதோ உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதோ வேண்டும். வெளியிடங்களுக்கு பயணப்படக்கூடியவர்கள் உங்களுடைய பயண பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுதல், வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது தலைக்கவசம் அணிவது, அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை பின்பற்றுவது, முகக்கவசம் கண்டிப்பாக அணிவது, முன்பின் இருபாலருமே தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். அரசாங்கத்தினுடைய சில செயல்முறைகளை பின்பற்றுவது அவசியம். சாலை விதிமுறைகளை பின்பற்றுங்கள். புதிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கிறது. ஆக மீன ராசி அன்பர்களே, பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் அதிகமாக தன்னிச்சையாக சிந்திப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் முடிவெடுக்காதீர்கள். ஆக பொறுமையும் நிதானமாக இருந்தால் ஓரளவிற்கு நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ராசிக்கான சுபஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமாக சுக்கிர ஓரைக்கும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரைக்கும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை உத்தமம். பொதுவாக எல்லா விதமான செயல்களையுமே குரு ஓரையில் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கவனம் வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை மாற்றமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன.
46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 இருந்து 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132